அனைத்து ஆன்மாக்களுக்கும் என் அன்பு வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன பதிவு பார்க்கலான்ட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். என்னென்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில், இந்த ஆன்மீக உலகத்தில் இந்த மாயை வந்து ஒரு பெரிய டாப்பிக்காக எல்லாருமே பேசுகிறாங்க. அதாவது பொருள் மாயை. பொருள் மாயை வந்து அற்று இருந்தால் தான் நம்ம வந்து அந்த இறைநிலையை வந்து அடைய முடியும். ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் எல்லா பொருளும் விட்டுட்டு வந்தால் தான் நீங்கள் அந்த இறைநிலையை வந்து அடைய முடியும். உங்களுக்கு பொருள் பற்று இருக்குன்னா நீங்கள் இறைநிலையை வந்து அடையிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்லாம் சொல்லி பொருள் பொருள் பற்று இருக்கிறவங்கள ஒரு ரொம்ப மாயையான ஒரு ஆளாக நம்ம பிம்பம் வச்சுருக்கோம். ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, பெரிய பெரிய மகான்கள், எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேரை கோட் பண்ணலான்னா, புத்தர், வள்ளலார், பட்டினத்தார், சுவாமி விவேகானந்தா, ஓஷோ, இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பொருளோடு வாழ்ந்தவங்க தான். பொருள் வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த பொருள்லாம் அவங்கள சுற்றி இருந்தது. அந்த பொருளோடு வாழ்ந்துட்டு இருக்கும் போது தான் இறை அவங்கள ஆட்கொண்டது. இவங்க யாருக்குமே வந்து ஃபினான்ஷியலாக அவங்க டிஃபிகல்ட்டியில் இருந்த குருகள் கிடையாது. அவங்க வந்து தே ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். இன்னொன்று, இந்த மாயை வந்து, இந்த மாயை என்கிற அந்த மாயை அம்மாவை வந்து நான் ரொம்ப தலைவணங்குறேன். ஏன்னா இந்த நத்திங்னஸ் போகிறதுக்கே, இந்த மாயை அற்று நம்ம வந்து அந்த இறைநிலையை அடையிறதுக்கே இந்த வழிகள்லாம், இந்த பாதைகள்லாம் நம்ம கடந்து தான் போயிருக்கணும். அதாவது அறிவு சம்பந்தமாக, எஜுகேஷன் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி, ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து இறைநிலையை அடைய முடியும். இப்போ நம்ம வந்து ஃபினான்ஷியலாக அவங்க வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்காங்க, ஆனால் இறை தேடுறாங்கன்னா, எனக்கு ஒரு அளவுக்கு அவங்க வந்து அவங்களோட ஆன்மா முடிவுக்கு வந்திருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃபினான்ஷியலாகவும் நல்லா வெல் செட்டில்டாக இருந்து ஒரு இறை தேடுறாங்கன்னா, நீங்கள் போகிற இடத்துல இந்த இந்த பொருள் பற்று விட்டுட்டு வாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வாங்க அப்படின்னு யாராவது உங்களை சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது அதெல்லாம் விட்டுட்டு தூக்கி போட்டுட்டு தான் போய் இறை அடையணும்னு அவசியம் இல்லை. அது பாட்டுட்டு இருக்கும். அதோட உங்களுக்கு பற்று இல்லாமல் நீங்கள் வந்து அதோட நீங்கள் எப்படி வாழ போகிறீங்கிறது தான் அந்த இறையோட கைடன்ஸாக நமக்கு இருக்கும். ஸோ பொருள் பற்று இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் இறையோட நாட்டம் இருக்குது, அதோட பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இல்லை. அந்த மாயை என்கிற அந்த தாயை வந்து நம்ம வணங்கி, அவங்களோட வழிகாட்டல் இல்லாமல் நம்ம வந்து இறை போய் சேர முடியாது. ஸோ அதனால் அவங்களுக்கே ஒரு நல்ல வழிபாடு வந்து நம்ம மனசில் அவங்களுக்கு நம்ம செய்யணும். ஸோ இந்த பொருள் பற்று இல்லாமல் இருங்க, நீங்கள் வந்து எந்த பொருளையும் சேர்க்காதீங்க, எந்த உழைப்புக்கும் போகாதீங்க, வேலை வெட்டி இல்லாமல் நீங்கள் வந்து இறைத்தன்மையிலே இருங்க, நீங்கள் இறைவனை அடைந்து விடுவீர்கள் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா, அதை கேட்ட உடனே உங்களால் அப்படி பண்ண முடியுதுன்னா, தென் யுவர் சோல் இஸ் ரெடி ஃபார் இட். பட் ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, அது சம்மந்தமாக ஓடிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல வேலையில் இருக்கீங்கன்னா, நிதானமாக அந்த விஷயங்களை எப்படி தக்க வச்சுக்கிட்டு ப்ளஸ் இறையோட சேரலாம் அப்படிங்கிற ஒரு மனித அறிவு வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ பொருள்லாம் தூக்கி போட்டு வாங்க, இறையை வந்து காமிக்கிறேன், இங்கே என்கிட்ட வந்தீங்கன்னா உங்கள் பொருள்லாம் பறந்துடும், நீங்கள் இறையை மட்டும் பார்த்துருவீங்க அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. ஏன்னா பொருள் வந்து எந்த விதத்துலேயும் நம்ம இறையை பார்க்கறதுக்கோ இறையா மாறுறதுக்கோ எந்த தடையும் இருக்காது. எப்போன்னா, நீங்கள் அதோட பற்றா இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இறையை வந்து கண்டிப்பாக போய் சேரலாம். அந்த பொருள் ஆசை உங்களை விட்டு விலகலை அப்படின்னா தான் கஷ்டம். பட் பொருள் உங்களை சுற்றி இருக்குது, ஏன்னா நீங்கள் ஆன்மா அடுத்த உயிர் வந்து உங்களை நம்பி இருக்கும், அவங்களுக்கான தேவைகளை நீங்கள் தான் செஞ்சாகணும். ஸோ உங்களுக்கு பொருள் பற்று இல்லைங்கிறதுனால மற்றவங்கள நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியாது.
உங்களுக்கு ஆசை போயிடுச்சுன்னா நீங்கள் அதோட வாழணும்னு அவசியம் இல்லை. அது உங்களை சுற்றி இருக்கும். அது பாட்டுன்னு உங்களுக்கு நல்ல வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம், 2 3 வீடு கூட இருக்கலாம். அதில் நீங்கள் பற்று இல்லாமல் உங்களுக்கு இருக்க ஒரு சின்ன ரூம் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்கன்னா, தென் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு த ஸ்பிரிச்சுவல் லைஃப். பட் இருக்கிறதே எனக்கும் வேணாம், என் ஃபேமிலிக்கும் வேணாம்னு தூக்கி போட்டு போகிறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி முடிவுகள் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து மற்றவங்களுக்கு பாதிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கான்ஷியஸாக செயல்படுங்க. பெருசாக நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்தோன்னு ஐயோ இதெல்லாம் மாயை, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்க இவ்வளோலாம் சாப்பிடக்கூடாது, இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, எல்லாம் ட்ராவல் பண்ணக்கூடாது, ரொம்ப சொகுசாக எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திடீர்னு உங்களுக்கு யாராவது மனசில் புகுத்தி வச்சுருக்காங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாயைகளை தழுவாமல் நம்ம வந்து ஒரு இறைத்தன்மையை அடைய முடியாது. இந்த இறைத்தன்மையை அடையிறதுக்கு இந்த மாயம்மாவே நம்ம எப்பவுமே வணங்கிக்கிட்டே தான் இருக்கணும். அவங்களே நம்மளை விட்டு ஒரு ஒரு காலத்தில் விளங்குவாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியும் நம்மளோட சரணாகதியும் அடைஞ்சிட்டு நம்ம அடுத்த கட்டமான இறைத்தன்மைக்கு போகிறதுக்கான வேலைகளை செஞ்சால் நமக்கும் பாதிப்பு இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாயை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பிளான் பண்ணி செய்யுங்க. எஸ், தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு சே டுடே. தேங்க்யூ.